ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா V03P. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2-in-1 சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் 100 கிராம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதியை தேங்காய் சட்னிக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் அண்டு நெக்ஸ்ட் 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் ஒரு டைம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து தேங்காய் சட்னியில் ஊற்றிடுங்க. ஸோ இதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற தேங்காய் சட்னியில் தாளித்து ஊற்றி வச்சுறேன். இது ஒரு சட்னி, தேங்காய் சட்னி. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது தக்காளி குருமா. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் கறி மசாலா பவுடர் அண்ட் 3 ஸ்பூன் ஆஃப் சிக்கன் பவுடர் ஆட் பண்ணால் தான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டே தரும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பேஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. மீடியம் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொதிஞ்சு வந்துடும், கெட்டியாயிரும். இந்த பேனில் தோசை சுட்டாச்சு. ஸோ நம்ம டின்னர் இதோட முடியுது. அண்ட் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். ஸோ ரெடி நம்ம குருமா. கடைசியாக மல்லி இலை போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க. டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சர்வ் பண்ண போயிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தி பெஸ்ட்டு குருமா அண்ட் சட்னியாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் விட்டு நல்லாயிருக்கு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஸோ இது சப்பாத்திக்கும் இந்த குருமா நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. வேறு ஒரு ஃபுட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர். பாய் from Tara.